Hello, welcome everyone. நம்ம இப்ப different forms of organizationல cooperatives பத்தி பார்த்துட்டு இருக்கோம். லாஸ்ட் வீடியோல நம்ம disadvantages of cooperatives பார்த்திருந்தோம். இந்த வீடியோல நம்ம பார்க்க போற டாபிக் வந்து types of cooperatives. Cooperatives-ல என்னென்ன types இருக்கு அப்படிங்கிறது நம்ம one by one பார்க்கலாம். First one, consumer cooperatives. Consumer cooperatives-னா தமிழ்ல வந்து நுகர்வோர் கூட்டுறவு அமைப்புகள் அப்படின்னு சொல்லலாம். ஹெட்டிங்கை வச்சே நம்ம சொல்லலாம் கன்சியூமர்ஸ் எல்லாம் சேர்ந்து தான் இந்த மாதிரி cooperatives ஆரம்பிப்பாங்க. ஸோ கன்சியூமர்ஸ் எல்லாம் சேர்ந்து இந்த மாதிரி கோஆபரேட்டிவ்ஸ் ஆரம்பிக்கிறாங்க. எதுக்காக அப்படின்னா கன்சியூமர்ஸ்க்கு தேவையான பொருட்கள் கூட்ஸ் ஆர் சர்வீசஸ் வந்து தரமான பொருட்கள் நியாயமான விலைக்கு கிடைக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோட தான் இந்த மாதிரி கன்சியூமர் கோஆபரேட்டிவ்ஸ் ஆரம்பிக்கிறாங்க. டு ரிசீவ் குவாலிட்டி ப்ராடக்ட்ஸ் அட் ரீசனபிள் பிரைஸ், அதுதான் இவங்களுடைய முக்கியமான நோக்கம். ஸோ அதுக்காக இவங்க என்ன பண்றாங்கன்னா பொருளை வந்து நேரடியா ப்ரொடியூசர்ஸ் இருந்தோ மேனுஃபேக்சரர்ஸ் கிட்ட இருந்தோ இல்ல லார்ஜ் ஸ்கேல் ஹோல்சேலர்ஸ் கிட்ட இருந்தோ பொருளை நேரடியா வாங்கி அதை வந்து கன்சியூமர்ஸ்க்கு விற்கிறாங்க. ஸோ இங்க என்ன அப்படின்னா மிடில்மென் யாரும் நடுவுல வரமாட்டாங்க. இப்போ மிடில்மென் நடுவுல வந்தா என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு ஒரு ப்ராஃபிட் மார்ஜின் எடுத்துக்குவாங்க. இங்க வந்து மிடில்மென் யாரும் இல்லாததுனால நேரடியா ப்ரொடியூசர்ஸ் கிட்ட இருந்து வாங்கி கன்சியூமர்ஸ்க்கு விற்கிறாங்க. ஸோ கம்மியான விலைக்கு அவங்களால விற்க முடியும். ஸோ கன்சியூமர்ஸ்க்கு வந்து இந்த மாதிரி சொசைட்டிஸ் மூலமா பொருட்கள் வந்து குவாலிட்டியான பொருளை வந்து கம்மியான விலைக்கு வாங்க முடியுது. அதுதான் இதோட முக்கியமான எய்ம். கன்சியூமர் கோஆபரேட்டிவ்ஸ் ஆர் ஆர்கனைஸ்டு பை கன்சியூமர்ஸ் எல்லாம் சேர்ந்து ஆர்கனைஸ் பண்றாங்க. தட் வாண்ட் டு அச்சீவ் பெட்டர் பிரைசஸ் ஆர் குவாலிட்டி. பிரைஸும் நல்ல நியாயமான விலையா இருக்கணும், அதே மாதிரி குவாலிட்டியும் நல்ல குவாலிட்டியா இருக்கணும். இந்த கூட்ஸ் ஆர் சர்வீசஸ் தே பர்ச்சேஸ், அது கூட்ஸா இருக்கலாம் இல்ல சர்வீசஸா இருக்கலாம். In contrast to traditional retail stores or service producers, a consumer cooperative exists to deliver goods or services. இப்போ ஒரு ட்ரெடிஷனல் ரீட்டைல் ஸ்டோரோ ஒரு சர்வீஸ் ப்ரொவைடரோ எடுத்துட்டோம்னா அவங்க எதுக்காக ஆரம்பிக்கிறாங்க, டு ஏர்ன் ப்ராஃபிட் பை செல்லிங் குட்ஸ் அண்ட் சர்வீஸ் விற்கிறது மூலமா ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணுங்கிறதுக்காக. பட் ஒரு கோஆபரேட்டிவ் கன்சியூமர் கோஆபரேட்டிவ் எதுக்காகனா கன்சியூமர்ஸ்க்கு நல்ல பொருளை விற்கணுங்கிறது அவங்களுடைய நோக்கம், ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணுங்கிறது அவங்களோட எய்ம் இல்லை. அதான் இல்லை சொல்றாங்க. In contrast to traditional retail stores or service providers, a consumer cooperative exists to deliver goods or services rather than to maximize profits from selling those goods and services. So, ஒரு traditional retail store or service provider ஓட aim வந்து to maximize profit, ஆனா இவங்களோட aim வந்து to deliver goods or services. Next, producers cooperatives. தயாரிப்பாளர்கள் எல்லாம் சேர்ந்து ஆரம்பிக்கக்கூடிய கோஆபரேட்டிவ், ஸ்மால் ஸ்கேல் ப்ரொடியூசர்ஸ் எல்லாம் சேர்ந்து அவங்க ப்ரொடக்ஷன் வேலையை இன்னும் ஈஸியா பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு ஆர்கனைசேஷன் மாதிரி ஸ்டார்ட் பண்ணி ஒரு கோஆபரேட்டிவ் சொசைட்டி மாதிரி ஸ்டார்ட் பண்றாங்க. அதை தான் நம்ம என்னன்னு சொல்றோம்னா ப்ரொடியூசர்ஸ் கோஆபரேட்டிவ்ஸ். நார்மலி இது வந்து பாத்தீங்கன்னா ஸ்மால் ப்ரொடியூசர்ஸா இருப்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி சொசைட்டிஸ் ஆரம்பிப்பாங்க. இந்த சொசைட்டிஸ் மூலமா அவங்களுக்கு ப்ரொடக்ஷனுக்கு தேவையான ரா மெட்டீரியல்ஸ், மெஷினரிஸ், எக்யூப்மெண்ட்ஸ், மற்ற ரிசோர்சஸ், அதே மாதிரி லேட்டஸ்டா ஏதாவது டெக்னாலஜி டெக்னிக்ஸ் இதெல்லாம் வந்தா இந்த சொசைட்டிஸ் மூலமா அந்த ப்ரொடியூசர்ஸ்க்கு சப்ளை பண்ணுவாங்க. கம்மியான ரேட்டுக்கு நல்ல குவாலிட்டியான ரா மெட்டீரியல்ஸ், அதே மாதிரி கரெக்ட் டைமுக்கு சப்ளை பண்றது. ஸோ இந்த மாதிரி எல்லாம் செய்யறப்ப ப்ரொடியூசர்ஸ்க்கு வந்து அவங்க ப்ரொடக்ஷனை வந்து இன்னும் ஈஸியா எந்த தடங்களும் இல்லாம ரா மெட்டீரியல்ஸ் எல்லாம் கம்மி விலைக்கு கிடைக்குது. அப்படிங்கிறப்போ இன்னும் குறைவான செலவுல அவங்களால ப்ராடக்ட்ஸை மேனுஃபேக்சர் பண்ண முடியும். அதுக்கப்புறம் வேணும்னா இந்த மாதிரி சொசைட்டியை வந்து அந்த ப்ராடக்ட்ஸை வாங்கி விற்கிறதுக்கும் ஹெல்ப் பண்றாங்க. அதுதான் ப்ரொடியூசர்ஸ் கோஆபரேட்டிவ்ஸ். Producers cooperatives are established and operated by producers. Producers can decide to work together as separate entities. தனியா ஒரு ஆர்கனைசேஷன் மாதிரி ஒரு கோஆபரேட்டிவ் சொசைட்டி மாதிரி ஒன்னு ஆரம்பிச்சு அவங்க எல்லாம் சேர்ந்து ஒட்டுக்கா வேலை பண்றாங்க. எதுக்குன்னா டு ஹெல்ப் இன்க்ரீஸ் மார்க்கெட்டிங் பாசிபிலிட்டிஸ் அண்ட் ப்ரொடக்ஷன் எஃபிஷியன்சி. ப்ரொடக்ஷனையும் இன்க்ரீஸ் பண்ணணும், அதே மாதிரி மார்க்கெட்டிங் பாசிபிலிட்டிஸையும் அதிகப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட தான் இந்த மாதிரி சொசைட்டிஸ் ஆரம்பிக்கிறாங்க. They are organized to process, market and distribute their own products. To process அப்படிங்கிறது அந்த பொருளை தயாரிக்கிறதுக்கு தேவையான எல்லா உதவிகளையும் செய்யறாங்க, மார்க்கெட் பண்றதுக்கு ஹெல்ப் பண்றாங்க அண்ட் டிஸ்ட்ரிபியூஷனுக்கும் ஹெல்ப் பண்றாங்க. This helps lessen costs and strains in each area with the mutual benefit of each producer. So helps lessen அப்படின்னா குறைக்குது. எதை குறைக்குது அப்படின்னா காஸ்ட் அண்ட் ஸ்ட்ரெயின்ஸ் அப்படின்னா செலவும் கம்மியாக்குது, ஸ்ட்ரெயின்ஸ் அப்படின்னா சிரமத்தையும்
குறைக்குது. ஸோ செலவும் கம்மி, அவங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் எஃபர்ட்ஸ் இது எல்லாமே கூட ஸ்ட்ரெஸ்ஸையும் கம்மி பண்ணுது. அதே சமயம் எல்லா மெம்பர்ஸ்க்கும் அதனால ஒரு மியூச்சுவல் பெனிஃபிட், எல்லாருக்கும் ஒரு நன்மையும் கிடைக்குது. எக்ஸாம்பிள் கோஆபரேட்டிவ் வீவர் சொசைட்டி, கோஆபரேட்டிவ் மேட்ச் ஃபேக்டரிஸ். நெக்ஸ்ட் ஒன் மார்க்கெட்டிங் கோஆபரேட்டிவ்ஸ். மார்க்கெட்டிங் அப்படின்னா நம்ம பார்த்துருக்கோம் ப்ரொமோட்டிங் த குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் தான் நம்ம என்னன்னு சொல்றோம்னா மார்க்கெட்டிங் கோஆபரேட்டிவ்ஸ். இந்த மார்க்கெட்டிங் கோஆபரேட்டிவ்ஸ் என்ன பண்றாங்கன்னா மெம்பர்ஸோட பொருட்களை வாங்கி அதை வித்து கொடுக்குறாங்க. அதை தான் நம்ம என்னங்கிறோம்னா மார்க்கெட்டிங் கோஆபரேட்டிவ்ஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஃபார்மர்ஸ் இல்ல ஸ்மால் ப்ரொடியூசர்ஸ் இல்ல வீவர்ஸ், பெயிண்டர்ஸ், ஸ்கல்ப்டர்ஸ் இந்த மாதிரி இருக்கவங்க இருந்தெல்லாம் அவங்க பொருளை வாங்கி அதுல வந்து மார்க்கெட்டிங் ஒர்க் ஏதாவது இருந்தது லைக் டிரான்ஸ்போர்டேஷன், வேர் ஹவுசிங், பேக்கிங், அட்வர்டைசிங் இந்த மாதிரி வேலையெல்லாம் செஞ்சு அந்த பொருளை வந்து கன்சியூமர்ஸ்ட விற்கிறதுக்கு ஹெல்ப் பண்றாங்க. அவங்களதான் என்னன்னு சொல்றோம்னா மார்க்கெட்டிங் கோஆபரேட்டிவ். ஸோ இதுல ஒரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா இங்க மிடில் மேன் வரமாட்டாங்க, நேரடியா இந்த ப்ரொடியூசர்ஸ் கிட்ட இருந்து வாங்கி அவங்க கன்சியூமர்ஸ்க்கு விற்கிறாங்க. ஸோ இது மூலமா இந்த ப்ரொடியூசர்ஸ்க்கு இப்போ ஃபார்மர்ஸ் இல்ல ஸ்மால் ப்ரொடியூசர்ஸ் இல்ல வீவர்ஸ், பெயிண்டர்ஸ் இவங்களுக்கெல்லாம் இதனால என்ன லாபம் அப்படின்னா மிடில் மேன் இருந்தா அவங்க ஒரு ப்ராஃபிட் மார்ஜினை வச்சுதான் அவங்க வந்து பொருளை வாங்குவாங்க. ஸோ மிடில் மேன் இல்லை அப்படின்னா இவங்களுக்கு ப்ராஃபிட் கொஞ்சம் இன்னுமே அதிகமா கிடைக்கும். ஸோ கம்மியான விலைக்கு அவங்க பொருளை விற்க வேண்டிய தேவையில்லை, ஓரளவுக்கு ஒரு நல்ல லாபத்தோட அவங்க பொருளை விற்க முடியுது. Cooperative marketing societies are association of small producers formed for the purpose of marketing their produce. இது யாரெல்லாம் சேர்ந்து ஆரம்பிக்கிறாங்கன்னா ஸ்மால் ப்ரொடியூசர்ஸ். எதுக்காகனா ஃபார் மார்க்கெட்டிங் தேர் ப்ரொடியூஸ், அவங்க பொருளை விற்கிறதுக்காக மார்க்கெட் பண்றதுக்காக ஆரம்பிக்கிறாங்க. They perform certain marketing functions such as grading, warehousing, advertising, etc. ஸோ இதில் அவங்க மார்க்கெட்டிங் ஃபங்க்ஷன்ஸும் பண்றாங்க. கிரேடிங் அப்படின்னா தரம் பிரித்தல், குவாலிட்டிக்கு ஏற்ற மாதிரி அதை சார்ட் அவுட் பண்றது, வேர்ஹவுசிங்னா ஸ்டோர் பண்றது, அட்வர்டைஸ் பண்றது இதெல்லாமே பண்றாங்க. தே செக்யூர் பெட்டர் பிரைஸ் ஃபார் தேர் மெம்பர்ஸ். மெம்பர்ஸ்க்கு வந்து ஒரு நல்ல விலைக்கு அந்த பொருளை வித்து கொடுக்குறாங்க. அட்வான்ஸ் இஸ் ஆல்சோ கிவன் டு மெம்பர்ஸ். இப்ப மெம்பர்ஸ் வந்து அந்த சொசைட்டிக்கு பொருளை விற்கிறதுக்காக அவங்க பொருளை கொடுக்கறாங்க. ஸோ அந்த பொருள் கொடுத்த பேசிஸ்ல அதை ஒரு செக்யூரிட்டியா வச்சு மெம்பர்ஸ்க்கு லோனும் கொடுப்பாங்க. வித்ததுக்கு அப்புறம் அந்த பணத்தை எடுத்துருவாங்க. எவ்வளவு லோன் கொடுத்துருக்காங்களோ அதை அந்த வித்த பணத்துல இருந்து எடுத்துருவாங்க. ஸோ மெம்பர்ஸ்க்கு என்ன ஒரு லாபம்னா வித்துட்டு பணம் வர வரைக்கும் அவங்க வெயிட் பண்ண வேண்டாம். விற்கிறதுக்கு முன்னாடி கூட அவங்களுக்கு ஒரு அட்வான்ஸ் மாதிரி ஒரு லோன் அமௌண்ட் மாதிரி அந்த கூட்ஸை வச்சு அவங்க வாங்கிக்கலாம். They are a boon to agriculturists, small producers and artisans. யாருக்கெல்லாம் இவங்க வந்து ஒரு வரம், பூன்னா ஒரு வரமா இருக்காங்க. ஃபார்மர்ஸ், ஸ்மால் ப்ரொடியூசர்ஸ், ஆர்டிசன்ஸ் அப்படின்னா வீவர்ஸ், கார்பெண்டர்ஸ், பெயிண்டர்ஸ், ஸ்கல்ப்டர்ஸ், பிளாக் ஸ்மித்ஸ் இவங்களெல்லாம் நம்ம என்னன்னு சொல்றோம்னா ஆர்டிசன்ஸ். Who would be otherwise forced to sell at low prices to middlemen. ஸோ இந்த மாதிரி சொசைட்டி இருக்கிறதுனால ஒரு நல்ல விலைக்கு அவங்களோட பொருட்களை விற்க முடியுது. இல்லாட்டி மிடில்மேன் அவன் சொல்ற விலைக்கு அவனுக்கு அதை வித்து எவ்வளவு கம்மியான லாபம் வந்தாலும் அது போதும்னு சொல்லி அவங்க வந்து இருக்க வேண்டியதா இருக்கு. ஸோ இது வந்து இந்த மெம்பர்ஸ்க்கு ஒரு வரமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா பொருள் எல்லாம் வாங்கி மார்க்கெட்ல எப்ப ஃபேவரபிள் பிரைஸ் வருதோ அந்த டைம்ல விற்பாங்க. ஸோ அது மூலமா இன்னும் வந்து அவங்களுக்கு லாபம் அதிகமா கிடைக்கும். நெக்ஸ்ட் ஒன் கிரெடிட் கோஆபரேட்டிவ்ஸ். கிரெடிட்னா கடன். ஸோ கடன் கொடுக்கறதுக்காக மெம்பர்ஸ்க்கு வந்து ஃபினான்ஷியலி ஹெல்ப் பண்றதுக்காக ஸ்மால் ஸ்கேல் லோன்ஸ் கொடுக்கறதுக்காக இந்த மாதிரி கிரெடிட் கோஆபரேட்டிவ்ஸ் வந்து ஆரம்பிக்கிறாங்க. ஷார்ட் டேர்ம் லோன்ஸ் கொடுக்கறதுக்காக. ஸோ கோஆபரேட்டிவ் கிரெடிட் சொசைட்டிஸ் ஆர் தோஸ் formed for the purpose of providing short term financial help to their members. ஸோ இது எதுக்காக மெயினாக ஆரம்பிச்சிருக்காங்கன்னா மெம்பர்ஸ்க்கு வந்து ஷார்ட் டேர்ம் லோன்ஸ் கொடுக்கறதுக்காக. முன்னாடி எல்லாம் மெம்பர்ஸ் என்ன பண்ணுவாங்க, இந்த மெயின்லி பார்த்தீங்கன்னா இந்த ரூரல் ஏரியாஸ்ல இருக்கக்கூடிய ஃபார்மர்ஸ், அதே மாதிரி ஸ்மால் ப்ரொடியூசர்ஸ், இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா முன்னாடி எக்ஸாம்பிள்ல வீவர்ஸ், பெயிண்டர்ஸ் இவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களோட அன்றாட தேவைகள் இல்லை, அவங்களோட பிசினஸ் பண்ற தேவைகளுக்காக மணி லெண்டர்ஸ் கிட்ட இருந்து பணம் கடன் வாங்குவாங்க. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அதிகமான இன்ட்ரெஸ்ட் எல்லாம் சார்ஜ் பண்ணி அவங்களுக்கு வந்து ஒரு ப்ரெஷர் கொடுப்பாங்க. ஸோ அந்த கடனை திருப்பி செட்டில் பண்றதுக்காகவே அவங்க வந்து நிறைய கஷ்டப்பட வேண்டியதா இருக்கும். இந்த மாதிரி கிரெடிட் கோஆபரேட்டிவ்ஸ் வந்ததுக்கு அப்புறம் என்னன்னா மெம்பர்ஸ்க்கு வந்து அந்த கோஆபரேட்டிவ்ல இருந்தே கடனை வாங்கிக்கலாம், கம்மியான இன்ட்ரெஸ்ட் ரேட்டுக்கு கடன் கொடுப்பாங்க. ஸோ அந்த மெம்பர்ஸ்க்கு வந்து ஒரு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. இந்த மணி லெண்டர்ஸோட எக்ஸ்ப்ளாய்டேஷன்ல இருந்து மெம்பர்ஸ்க்கு பாதுகாப்பு கொடுக்குது. Cooperative credit societies are those formed for the purpose of providing short-term financial help to their members. Agriculturists
இண்டஸ்ட்ரியல் ஒர்க்கர்ஸ், ஆர்டிசன்ஸ் எக்ஸெட்ரா ஃபார்ம் தீஸ் கிரெடிட் சொசைட்டிஸ். இவங்கெல்லாம் சேர்ந்து தான் இந்த மாதிரி சொசைட்டிஸ் அவங்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்க கிட்ட இருக்கிற சிறிய சேமிப்புகள் எல்லாம் பூல் பண்ணி அதை எடுத்து மெம்பர்ஸ்க்கு வந்து லோன் கொடுக்கறாங்க. It protects the members from the exploitation of money lenders and encourages thrift among members. So money lenders வந்து பாதுகாப்பும் கொடுக்குது, thrift அப்படின்னா சிக்கனமா இருக்க கத்து கொடுக்குது மெம்பர்ஸ்க்கு. Credit societies may be agricultural credit societies or non-agricultural credit societies. ரெண்டு விதமா அதை பிரிச்சிருக்காங்க. Next one, housing cooperatives. இதெல்லாமே நம்ம ஹெட்டிங் வச்சு சொல்லலாம். ஹவுசிங் கோஆபரேட்டிவ்ஸ் எதுக்காக ஆரம்பிப்பாங்க அப்படின்னா மெம்பர்ஸ்க்கு வந்து ஹவுசிங் ஃபெசிலிட்டிஸ் கொடுக்கறதுக்காக. இப்போ ஒரு வீடு வேணும் அப்படிங்கிறது எல்லாத்தோடையும் ஒரு ஆசையா இருக்கும். ஸோ அதுக்கு வந்து மெம்பர்ஸ்க்கு வந்து வீடு கட்டுறதுக்கு லோன் கொடுப்பாங்க. இல்ல அவங்களே என்ன பண்ணுவாங்க, அப்படி இல்லாட்டி அவங்களே வந்து வீட்டை கட்டி அதை மெம்பர்ஸ்க்கு வாடகை கொடுப்பாங்க. கொஞ்சம் மாசங்களோ இல்ல வருஷங்களோ வாடகைக்கு இருந்ததுக்கு அப்புறம் அவங்க கிட்ட பணம் இருந்தா அந்த பணத்தை கொடுத்து அந்த வீட்டை சொந்தமா கூட வாங்கிக்கலாம். இதை தான் நம்ம என்னன்னு சொல்றோம்னா ஹவுசிங் கோஆபரேட்டிவ்ஸ். These cooperative housing societies are meant to provide residential accommodation to their members on ownership basis or on rent. So members-க்கு வந்து தங்கும் வசதியை, ரெசிடென்ஷியல் அகாமடேஷனா தங்கும் வசதியை செஞ்சு கொடுக்கறாங்க. சொந்தமா வாங்கி அங்க குடியிருந்துக்கலாம், இல்ல வாடகைக்கு கூட குடியிருந்துக்கலாம் அந்த மெம்பர்ஸ். People who intend to build houses of their own join together and form housing societies. ஸோ சொந்தமா வீடு கட்டணும் அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாம் ஒன்று சேர்ந்து இந்த மாதிரி ஹவுசிங் சொசைட்டிஸ் ஆரம்பிக்கிறாங்க. தீஸ் சொசைட்டிஸ் அட்வான்ஸ் லோன் டு மெம்பர்ஸ் ரீபேயபிள் ஓவர் அ பீரியட் ஆஃப் 15 to 20 years. ஸோ இவங்க என்ன பண்றாங்கன்னா மெம்பர்ஸ்க்கு வந்து லோன் கொடுக்கறாங்க. அந்த லோன் வந்து லாங் டேர்ம் லோன்ஸா இருக்கும். அதாவது 15 to 20 இயர்ஸ்க்குள்ள அதை திருப்பி கட்டினா போதும். House building societies on the other hand construct houses for their members instead of granting loans to them. வேற சொசைட்டி இருக்கு, ஹவுஸ் பில்டிங் சொசைட்டி. இதுவும் ஒரு கோஆபரேட்டிவ் சொசைட்டி தான். இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா வீடை கட்டிட்டு அதை வந்து மெம்பர்ஸ்க்கு வந்து வாடகை கொடுக்கறது, இல்ல சொந்தமா வாங்கினா வாங்கிக்கிறது, இந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ் செஞ்சு கொடுக்குறாங்க. ஸோ ரெண்டு விதமான ஹவுசிங் கோஆபரேட்டிவ்ஸ் இருக்கு. ஒன்னு வந்து வீடு கட்டுறதுக்கு லோன் கொடுக்கற சொசைட்டி, இன்னொன்னு வீடு கட்டி கொடுத்துருவாங்க, அதுல வாடகைக்கு இருந்துக்கலாம், இல்ல சொந்தமா வாங்குறதுனா வாங்கிக்கலாம். நெக்ஸ்ட் ஒன், கோஆபரேட்டிவ் ஃபார்மிங் சொசைட்டிஸ். இது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இப்போ வில்லேஜில் இருக்கக்கூடிய ஸ்மால் ஃபார்மர்ஸ் எல்லாம் ஒன்று சேர்ந்து அவங்க கிட்ட இருக்க லேண்ட் எல்லாம் ஒட்டுக்கா கம்பைன் பண்ணி இப்போ அவங்க கிட்ட இருக்கிற ஸ்மால் பீசஸ் ஆஃப் லேண்ட் எல்லாம் கம்பைன் பண்ணா ஒரு பெரிய ஒரு ஏரியா ஆஃப் லேண்ட் வரும். அதுல வந்து லார்ஜ் ஸ்கேல் ஃபார்மிங் பண்ணுவாங்க. ஸோ அந்த ஃபார்மிங்க்கு தேவையான ரா மெட்டீரியல்ஸ், ஃபர்டிலைசர், சீட்ஸ், மற்ற ரிசோர்சஸ் என்னெல்லாம் ஃபார்மிங்க்கு தேவைப்படுதோ அது எல்லாமே அவங்க எல்லாருமே சேர்ந்து பணத்தை போட்டு வாங்கி ஒரு கார்பரேஷனோட விவசாயம் பண்ணுவாங்க. அதுதான் கோஆபரேட்டிவ் ஃபார்மிங் சொசைட்டி. வந்த ப்ராடக்ட்ஸ் அவங்க வித்து வர லாபத்தை அவங்களுக்குள்ள எடுத்துருவாங்க. ஸோ இதை தான் நம்ம என்னங்கிறோம்னா கோஆபரேட்டிவ் சொசைட்டி. ஸோ இது மூலமா என்னன்னா தனித்தனியா ஃபார்ம் பண்ணா ஸ்மால் ஏரியால தான் அவங்களால கல்டிவேட் பண்ண முடியும். இந்த மாதிரி வந்து கோஆபரேட்டிவ் ஃபார்மிங் பண்றப்போ ஒரு லார்ஜ் ஏரியா ஆஃப் லேண்ட் கிடைக்குது. அதுல வந்து லார்ஜ் ஸ்கேல் ஃபார்மிங் பண்ணலாம். ஸோ லார்ஜ் ஸ்கேல் ஃபார்மிங் பண்றப்போ அதனால என்னென்ன நன்மைகள் கிடைக்குதோ அது எல்லாமே இவங்களுக்கு வரும். ஸோ இவங்க லேண்டையும் கான்ட்ரிபியூட் பண்ணுவாங்க, இவங்க கையில இருக்க மற்ற ரிசோர்சஸ் என்னெல்லாம் இருக்கும், அசெட்ஸ் என்னெல்லாம் இருக்கும் அது எல்லாமே கொடுப்பாங்க. தேவைப்பட்டா இவங்களே இறங்கி வேலையும் செய்வாங்க. பட் இதுக்கு எல்லாத்துக்குமே இவங்க பணம் கேட்டுக்கலாம். லேண்டுக்கு ரெண்ட் கேட்பாங்க, அதே மாதிரி அசெட்ஸுக்கு பணம் கேட்கலாம். இவங்க லேண்ட்ல இறங்கி வேலை செய்யறாங்கன்னா அதுக்கு கூலியும் வேஜஸும் கேட்டுக்கலாம். When various farmers in a village pool their land together and agree to treat the pooled piece of land as one big farm for the purpose of cultivation, purchase the necessary inputs, for the cultivation and market the crops jointly, they are assumed to have formed a cooperative farming society. So members எல்லாம் சேர்ந்து அவங்க லேண்டை வந்து பூல் பண்றாங்க, ஒன்னா கம்பைன் பண்றாங்க as one big farm and purchase the necessary inputs. ஃபார்மிங்க்கு தேவையான இன்புட்ஸ் வாங்குறாங்க ஃபார் கல்டிவேஷன் அண்ட் மார்க்கெட் தி கிராப்ஸ் ஜாயின்ட்லி. கல்டிவேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த கிராப்ஸ் எல்லாம் வந்து மார்க்கெட் பண்றாங்க. ஸோ அப்படி பண்ண அது கோஆபரேட்டிவ் ஃபார்மிங் சொசைட்டி அப்படின்னு சொல்றோம். பிசைட்ஸ் லேண்ட், தி ஃபார்மர்ஸ் ஆல்சோ கான்ட்ரிபியூட் வேரியஸ் ப்ரொடக்டிவ் அசெட்ஸ் ஆஸ் வெல் ஆஸ் தேர் லேபர் ஃபார் தி பர்பஸ் ஆஃப் கல்டிவேஷன். ஸோ லேண்ட் போக அவங்க வந்து அவங்களோட அசெட்ஸும் லேபரையும் கான்ட்ரிபியூட் பண்றாங்க. எப்போ விருப்பம் இல்லையோ அப்போ அவங்க அந்த சொசைட்டியை விட்டு
வெளியே வரவும் செஞ்சுக்கலாம். ஸோ ஹோப் யூ ஆல் அண்டர்ஸ்டுட் த டாபிக். தேங்க்யூ.